ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி புடவைக்கு முந்தானையில் முடித்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எனக்கு இந்த சாரீ ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக என்கிட்ட வந்தது. சரி, ப்ளவுஸ் கட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்தேன். உள்ளே முந்தானைக்கு நூல் விட்டுருந்தாங்க. அதாவது இதை ஓரம் அடிக்க முடியாது. இதுக்கு முந்தானையில் இந்த சுங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி முடிச்சு தான் போடணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், கீழே புடவையை விரிச்சிட்டு அந்த முந்தானையில் இருக்கிற நூலெல்லாம் உருவி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் முடிச்சு போட தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி புடவை முந்தானையை நல்லா கீழே விரித்து விட்டுக்குங்க. விரித்து விட்டுட்டு நூல் உருவ ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நூலை உருவி எடுக்கணும். எடுத்துட்டு அந்த நூல் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம முடிச்சுக்கு தேவையான அளவுக்கு நூல் உருவி எடுக்கணும். நூல் உருவி எடுத்துட்டு கீழே தரையில் நல்லா முந்தானையை விரித்து விட்டுக்குங்க. விரித்து விட்டுட்டு ஒரு சீப்பை வச்சு நல்லா வாரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அந்த நூலை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் நம்ம புடவைக்கு முந்தானையில் முடிச்சு போட ஆரம்பிச்சிடலாம். என்ன வெயிலாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, வெளியே தாவாரத்தில் உட்காந்து போட்டுட்ருக்கேன். மாமரத்து நிழலும் வெயிலும் மாற்றி மாற்றி அடிக்கிறது நல்லா இருக்குது. அதனால தான் நான் இங்கே உட்காந்து போட்டுட்ருக்கேன். சரி, வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி முடிச்சுக்கு தேவையான அளவுக்கு நூல் எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு விரலில் ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட ஆரம்பிச்சிருங்க. இதே மாதிரி தாங்க எல்லா முடிச்சையும் நம்ம போடணும். அப்பப்போ சிக்காயிடுச்சுன்னு வச்சுங்களேன், சீப்பை ஸ்ட்ரைட்டாக வாரிக்கிறங்க. வாரிக்கிட்டு நம்ம போட்டோம்னா முடிச்சு ஈஸியாக போடலாம். இந்த பாருங்கள், மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த நூல் கொஞ்சம் எடுத்து விரலை வச்சு ஒரு சுற்றி ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக போடலாங்க. முந்தானையில் முடிச்சு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ஈஸியாக போடலாம். இதே வெளியில் போய் நம்ம கடையில் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், 80 ரூபா கேட்பாங்க. எதுக்கு? அதை நாமளே போடலாம் இல்லையா? இதே புடவைக்கு ஓரம் அடித்து போடுறத விட இதே மாதிரி முந்தானையில் முடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த புடவை கட்டும்போது ஒரு பட்டு புடவை லுக்கு கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்களே கூட வீட்டில் தாராளமாக உங்கள் புடவைக்கு முடிச்சு போடலாம். ஈஸியாக போடலாங்க. புடவைக்கு முடிச்சு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக போடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இன்னும் ஒரு 4 ஸ்டெப்பு தான் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். போட்டு முடித்ததுக்கப்புறம் முந்தானத்தில் முடிச்சு போட்டது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் சாரீக்கு புடவைக்கு முந்தானையில் எப்படி முடிச்சு போடலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. அவ்வளோதாங்க, போட்டு முடிச்சாச்சுங்க. போட்டு முடிச்சுட்டு இந்த முந்தானை எவ்வளவு அழகாக இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களே நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு முடித்தாச்சு. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டாச்சுன்னு பாருங்கள். அவ்வளோதான், நீட்டாக இருக்கா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் புடவைக்கு முந்தானையில் ஈஸியாக முடிச்சு போட கற்றுக்குறங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.